உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, குரு கேதுவினுடைய தொடர்பு. அதாவது போன வருஷம் அக்டோபர் மாசம் ராகு கேது பயிற்சி ஆச்சு. அப்ப துலாமில் இருந்த கேது பகவான் ஆப்பட்டது பயிற்சியாகி கன்னிக்கு போனாங்க. இந்த வருஷத்துல மே மாசத்துல குரு பயிற்சி நடந்துச்சு. மேசத்துல இருந்த குரு பகவான் ஆப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போனாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு போன அந்த குரு பகவானுடைய பார்வை கேது மேல பட்டிருக்குது. அப்ப அந்த கேது குருவுடைய தொடர்பு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொளி நம்ம பார்க்க போறோம். மகர ராசிக்கு அது 9வது இடம். அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆப்பட்டது நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கல. ஏன்னா அது 9வது இடம். 9வது இடம் அப்படின்னாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தருடைய பாக்கியம், தான் வாங்கி வந்த புண்ணியம், அப்ப அந்த இடத்தை அந்த கேது பகவான் ஆக்கிரமித்து கொண்டு தனக்கு வரக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த கேது பகவான் கெடுத்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த 9ஆம் இடங்கிறது என்ன? ஒருத்தருடைய தொழில், ஒருத்தருடைய வேலை, ஒருத்தருடைய திருமணம், ஒருத்தருடைய குடும்பம், ஒருத்தருடைய குழந்தை பாக்கியம், ஒருத்தருடைய வரவு செலவு, ஒருத்தருடைய முன்னேற்றம், இது எல்லாத்தையும் குறிப்பதுதான் அந்த 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்தில் முழு பாவ கிரகமான கேது பகவான் அமர்ந்து கொண்டு இவர்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தடைகள் செய்து இவர்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்து இவங்க வாழ்க்கையில நல்லது நடக்காமல் பல குழப்பங்கள் நடப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி, குழந்தை பாக்கியம் இல்ல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நம்பினவர்களால நயவஞ்சகம், நம்பி கெட்டு போனாங்க, பிசினஸ் ரூபத்துல தடைகள், ஏமாற்றங்கள், வேலைன்னு கேட்க போனா வேலையில பிரச்சனை, செஞ்சுட்டு இருந்த வேலையும் போச்சு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த கேது பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்துல இருந்து செய்து கொண்டிருந்தார். அப்ப இந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபத்துல இருந்து 5ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வை 5ஆம் பார்வை, அந்த 5ஆம் பார்வையாக குரு பகவான் கேது பகவானை பார்த்தாரு. அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது ஒரு முழு பாவ கிரகம். அந்த பாவ கிரகத்தை இந்த குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் பார்த்ததுனால அந்த பாவ கிரகமாப்பட்டது தன்னுடைய பாவ செயல்களை செய்ய இயலாதவன் ஆகிறார், தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார் கேது பகவான். அந்த குரு பகவானுடைய சுபம், முழு சுபத்தன்மை அந்த கேது பகவான் மேல பட்டதுனால அந்த கேது பகவான் ஆப்பட்டது நல்லதை செய்வதற்கு இந்த குரு பகவானால் உருவாக்கப்படுகிறார். அப்ப நேயர்களே, மகர ராசி நேயர்களே, நீங்க கஷ்டப்பட்டதுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க 7.5 சனியில மட்டும்தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அந்த 7.5 சனியில கடக்கூர்ல இருக்கிற நாமோ ஏதாவது ரூபத்தில் நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 7.5 சனியும் உங்களை படாது பாடுபடுத்துச்சு. உங்களுடைய திறமைகளை முடக்குச்சு. உங்களுடைய நல்ல பேச்சு, நீங்க கொடுத்த பேச்ச காப்பாத்திட்டு இருந்தீங்க, அதையும் தடுத்துச்சு.
நீங்க செல்வந்தர்களோ இல்ல பார்க்க போனா நீங்க நடுநிலை மனிதர்களோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உழைப்புனால எப்படியோ கொண்டு போயிட்டு இருந்தீங்க. கடின உழைப்பு உங்ககிட்ட இருந்துச்சு, அந்த உழைப்பையும் கெடுத்துச்சு சனி பகவான். அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அந்த சனி பகவான் ஆப்பட்டதுக்கு எடுத்து கோர வச்சுச்சு. அப்ப நல்ல ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்கல. இந்த பக்கம் பார்த்தா சனி பகவான், இந்த பக்கம் பார்த்தா கேது பகவான். இந்த ரெண்டுக்கு மத்தியில நீங்க நின்றுட்டு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை, நீங்கள் அனுபவித்த சித்திரவதைக்கு அளவே இல்லை. அப்ப எங்கேயாவது போயிடலாமா, நாம இருப்பதை காட்டிலும் இறப்பதே மேல் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி இறக்கணும்னு நினைச்சாலும் அந்த சாவு வராது. அப்ப அந்த அளவுக்கு கொல்லாத கொடுமைகள். யாருகிட்ட போய் நம்ம என்ன சொல்றது, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், சொன்னாலும் தீராத பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகள்ல சிக்கிட்டு நீங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி சமயத்துலதான் அந்த குரு பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்து, அந்த ரிஷபத்துக்கு வந்த குரு பகவான் ஆப்பட்டது கேது பகவானை 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு கெட்டதை செய்து கொண்டிருந்த அந்த கேது பகவானை குரு பார்த்தாச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு வகையில ரிலீஃப். அப்ப அந்த குருடைய சுபம், முழு சுபத்தன்மை பெற்ற அந்த குருடைய பார்வை அந்த கேது பகவான் மேல விழுந்ததுனால அந்த பாக்யஸ்தானம், அந்த 9ஆம் இடம் சுத்தமாயிருச்சு. இது ஒண்ணு போதாதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதற்கு மேல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் என 9ஆம் இடம் சுத்தமாயிருச்சு. அது குரு பார்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு கோடி கஷ்டங்கள் வந்தாலும், மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் நீங்கும். மகர ராசிக்காரங்களே, நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உழைப்பாளிகள், உங்களால எதுவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்குது. அப்ப பார்க்க போனா நீங்க வீழ்ந்து போவதற்குண்டான ஜாதகம் அல்ல, வாழ்ந்து காட்டக்கூடிய ஜாதகம். அப்ப எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிட்டு எப்படியுமே நான் மேல எந்திரிச்சு நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், வந்தே தீர்வேன் அப்படிங்கிற லட்சியத்தோட வாழக்கூடிய ஜாதகர்கள் மகர ராசிக்காரங்க. இப்ப மகர ராசிக்காரங்க தன்னுடைய லட்சியத்திலிருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டார்கள். அதுல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனைகளை எதிர்த்து போராடி ஜெயிப்பதில் வல்லவர்கள் சொல்லலாம். அப்படிப்பட்டவருக்கு இந்த 9ஆம் இடம் சுத்தமாயிருச்சு. அந்த 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் என்பதால் அந்த குருடைய பார்வை இங்க பட்டதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா, தடைப்பட்ட திருமணங்கள். இங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில திருமணங்கள் தடைபட்டுச்சு. நடக்க வேண்டிய திருமணங்கள் ஆப்பட்டது, பல சோதனைகள் நடந்துச்சு. மண்டபத்து வரைக்கும் வந்த திருமணங்கள் நின்று போச்சு. கல்யாணம், அதான் அந்த பொண்ணு பார்க்கல, பொண்ணுக்கு ஆணை பிடிக்கல, ஆணுக்கு பொண்ணு பிடிக்கல, இப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்கு மேல நடக்காது. அப்ப இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். அப்ப இதற்கு முன்னாடி அந்த 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுனால, அந்த கேது பகவான் இங்க இருந்ததுனால மக்கள்னாலையும் ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. மக்களுக்கு நல்ல காலேஜில் சேர்த்தோன்னு நினைச்சாலும் சேர்த்த முடியல. மக்களுக்கு காலேஜுக்கு பணம் கட்ட முடியல. மக்கள் கூட நல்ல உறவு முறை இல்லை. அந்த மக்களை பார்க்க போனா உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை. அப்ப அந்த மக்கள் நல்லா வளரணும், நல்லா வாழணும், உங்க மனசு நிறைய ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த மக்கள் மேல காட்டக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த அதிகார செயலால் மக்கள் உங்க மேல அந்த பாசத்தை வைப்பதை இழக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே மீறி இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்ததுனால அந்த மக்களும் உங்க மேல ஒரு நல்ல மரியாதை வைப்பாங்க, உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும்.
குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த குடும்பத்துல அடுத்தவர்களால பிரச்சனை, சோதனை, உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், மன வேற்றுமைகள், இது எல்லாமே கண்டிப்பாக இப்ப மாறும். அது போக உங்களுக்கு தொழிலே கிடைக்காம இருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன் 1 மாசத்துக்குள்ள கூட கிடைக்கலாம். அது போக உங்களுக்கு தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் வரணும். அந்த பணம் வந்தாதான் நம்ம தொழில் நடத்த முடியும். அப்படி ஸ்ட்ரக்கா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக வந்து சேரும். இதுல எந்த தடையுமே இல்லை. அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இந்த 7.5 சனியினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குருவுடைய பார்வையினால கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு பெயர்ச்சியே உங்க ராசிக்கு அற்புதமா இருக்குது. அப்ப 2 பலன் உங்களுக்கு. ஒண்ணு, கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாக்கியங்களை கெடுத்தாரு. 2வது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அப்ப ராசியை பார்த்த என்ன, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எதையுமே சாதிச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கை. இதற்கு முன்னாண்ட நீங்க கோழைத்தனமாக இருந்திருந்தாலும் அதிலிருந்து பார்க்க போன வெளியில என்னால முடியும் அப்படிங்கறத நீங்க செய்வீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை சுபகோள் குரு, அந்த குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை சந்தித்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகளை உங்க வாழ்க்கையில பார்த்திருந்தாலும், இந்த காலகட்டத்திலிருந்து அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. மகர ராசி நேயர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்க உங்களுடைய லட்சியத்தை சாதிக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமாக வாழ்க்கையில சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க, நீங்கள் தலையெடுப்பீங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ, யாரெல்லாம் இவன் வரமாட்டான், இவன் முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினைச்சாங்களோ, அவர்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலையெடுத்து நின்று வாழ்ந்து காட்ட போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வெளிநாட்டுல நீங்க வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்துட்டு எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகள், மொத்த பிரச்சனையில இருந்து நீங்க ரிலீஃப் ஆகி கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. வெளிநாட்டுல உள்ளவங்க தன்னுடைய தாய் நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாயிருச்சு. அப்ப இந்த குரு பகவான் கேது பகவானை பார்த்ததுனாலையும், அந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மகர ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமான அருமையான ஒரு பொற்காலம் நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த பொற்காலத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள் எல்லாமே கண்டிப்பாக படிப்படியாக தீரும். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள், அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.